அப்படின்னா ஆடு வளர்ப்போட கோழி வளர்ப்பும் சேர்த்து செய்யலாமா, அப்படி சேர்த்து செஞ்சால் லாபமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருந்தால் வருமானம் குறையலாம். ஆனால் 2 தொழில்களை ஒன்றாக இணைத்தால் லாபம் ரெட்டிப்பாகுமா. ஆடு வளர்ப்போட கோழி வளர்ப்பையும் சேர்த்தா உண்மையிலேயே அதிக வருமானம் கிடைக்குமா, இல்லைன்னா இது செஞ்சு நிறைய பேர் தவறு செய்கிறாங்களா. இந்த வீடியோ ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தெளிவாக பார்க்கலாம். நாங்கள் என்ன செய்கிறோன்னா, நாங்கள் இப்போ ஆடு வளர்க்குறோம், எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, அதுக்கப்புறம் கோழியும் நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் விவசாயமும் பண்ணுறோம். ஓகேங்களா. ஒரே தொழிலை மட்டும் நம்பிக்கை வைக்காமல் 2 அல்லது 3 தொழில்களை இணைச்சி நடத்தணும். அதில் அதிக பேசப்படும் ஒன்று ஆடு வளர்ப்பும் கோழி வளர்ப்பும் சேர்த்து செய்கிறது தான். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆடுகளும் கோழிகளும் ஒன்றுக்கொன்று போட்டி தொழில் கிடையாது. சரியான திட்டமிடலோடு வளர்த்தா ஒரு தொழிலோட வளங்களை மற்றொரு தொழிலுக்கு பயன்படுத்த முடியும். உதாரணமாக ஆடுகளுக்கு வாங்கி வரும் அந்த தீவனத்தின் ஒரு பகுதியை கோழிகளுக்கும் பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பண்ணை பராமரிப்பிற்கான வேலைகளையும் ஒரே நேரத்தில் கவனிக்க முடியும். இதனால் தனித்தனியாக செய்யும் செலவை விட மொத்த செலவு குறையும். ஆனால் இதற்காக ஒரு கொட்டகையில் ஆடுகளையும் கோடுகளையும் அடைத்து வளர்க்க கூடாது. எப்பயுமே 2க்குமே தனித்தனி இடம், நல்ல காற்றோட்டம், சுத்தமான குடிநீர், சுகாதாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். நோய் பராமல் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வருமானத்தை பார்க்கலாம். ஓகேங்களா. உங்களிடம் ஒரு 20 பெண்ணாடுகள் இருந்தால் சரியான பராமரிப்பில் ஆண்டுக்கு நல்ல அளவு குட்டிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் 100 நாட்டுக்கோழிகளை வளர்த்தா முட்டை விற்பனை, அதுக்கப்புறம் வளர்ந்த கோழி விற்பனை மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா முட்டை விலை கூட. அப்போ எவ்வளோ லாபம் வரும்னு பார்த்துக்கோங்க. இதனால் ஒரு தொழிலில் சந்தை விலை குறைஞ்சாலும் மற்றொரு தொழில் வருமானத்தை தாங்கும். இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலன் அப்படின்னு கூட செய்யலாம். பல செய்யும் தவறு என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே 50 ஆடுகளும் 500 கோழிகளும் வாங்கி தொடங்குறாங்க. அது தயவு செய்தாங்க. இது அதிக முதலீடு மட்டும் கிடையாது, அதிக ஆபத்தும் கூட. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா 10லேருந்து 20 ஆடுகளும் ஒரு 50லேருந்து 100 கோழிகளும் வச்சு நம்ம தொடங்கணும். ஒரு அனுபவம் கிடைச்ச பின்னாடி படிப்படியாக எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கலாம். கோழிகளோட கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படும். அந்த உரத்தை புல் தீவன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது கோழியில் ஆடுகளோட இதனால் தீவன செலவு குறையும். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறாங்க. லாபங்கிறது அதிக கால்நடைகள் அதிக ஆடுகளோ இல்லை அதிக கோழிகளோ வச்சுருக்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஒரு சரியான நிர்வாகத்தோட உணவு, அப்புறம் தடுப்பூசி, சந்தைப்படுத்த இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடு வளர்ப்பா கோழி வளர்ப்பா எதில் லாபம் அதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் 2யும் சரியான முறையில் இணைஞ்சு நடத்தினா மாதந்தோறும் ஒரு நல்ல ஒரு சீரான பணப்புழக்கம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். கோழிகள் குறுகிய காலத்தில் வருமானம் தரும். ஆடுகள் நீண்ட காலத்தில் நல்ல வருமானம் தரும். இதனால் குடும்பத்தோட மாதாந்திர செலவுகளையும் பண்ணையோட வளர்ச்சியும் சமநிலைப்படுத்த முடியும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் போடணும். புதுசாக வாங்கும் அந்த ஆடுகளையும் கோழிகளையும் சில நாட்களை தனிமைப்படுத்தி வச்சு பின்னாடி பண்ணையில் சேர்க்கணும். ஓகேங்களா. சந்தையை முன்கூட்டியே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். உங்கள் பகுதியில் ஆடுகள் நல்ல தேவை இருக்கிறதா, உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கோழி முட்டை நிலையான விற்பனை வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ஞ்ச பின்னாடி தான் நம்ம அந்த தொழிலே நம்ம தொடங்கணும். ஓகேங்களா. இப்போ ஆடுகளோட கோழியை வளர்ப்பு இணைப்பை ஒரு லாபகரமான திட்டமாக இருக்கலாம். அதுக்கான வெற்றி உங்களோட திட்டமிடல் பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு எளிய சுலபமான ஒரு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு குறிப்பு என்ன தெரியுமா, இது ஒரு மாதிரி கணக்கு மட்டும்தான். அதாவது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். உங்கள் பகுதியில் தீவன செலவு, சந்தை விலை, இனத்தெரிவு இதை வச்சு வருமானமும் மாறலாம். இப்போ ஆரம்ப முதலீடுன்னு பார்த்தா 10 பெண்ணாடுக்கு ஒரு 10 பெண்ணாடு ஒரு கெடான்னு கூட வச்சுக்கோம். அப்போ 1,20,000. இப்போ 100 நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஒரு 8,000, கொட்டகை மற்றும் உபகரணங்கள் ஒரு 50,000. மொத்த முதலீடுன்னு பார்த்தா 1,78,000. வருடாந்திர செலவு என்ன தெரியுமா, ஆடுகளுக்கான தீவனம் பராமரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 70,000, கோழிகளுக்கான தீவனம் ஒரு 60,000 வந்துடும்.
தடுப்பூசி மருந்து அப்புறம் மற்ற செலவெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு 20,000. மொத்த வருட செலவு வந்து 1,50,000. அப்போ வருடாந்திர வருமானம் எவ்வளோ தெரியுமா? ஆடு வளர்ப்பு வந்து இப்போ 10 பெண்ணாடுகளில் இருந்து சுமார் 15லேருந்து 18 குட்டிகள் வந்து வரும். ஒரு குட்டி சராசரியாக 8,000 அப்படின்னாலும் 16 × 8,000 அப்படின்னு போட்டால் 1,28,000. ஓகேங்களா? அடுத்து கோழி வளர்ப்பு. 100 நாட்டு கோழிகளில் சுமார் 70லேருந்து 80 முட்டைகள் வந்து வரும். அப்போ ஆண்டில் விற்பனை செய்யப்படும் அந்த முட்டைகள் மற்றும் சில வளர்ந்த கோழிகள் மூலம் 1,20,000லேருந்து 1,50,000 வரைக்கும் வருமானம் கிடைக்கலாம். உதாரணமாக முட்டை விற்பனை ஒரு 90,000, வளர்ந்த கோழி விற்பனை ஒரு 50,000, மொத்த கோழியோட அந்த விற்பனை வந்து 1,40,000. மொத்த வருமானம் இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஆடுகள் பார்த்திங்கன்னா ஒரு 1,28,000 சொன்னோம். அடுத்து கோழிகள் பார்த்திங்கன்னா ஒரு 1,40,000. மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளவு? 2,68,000. இப்போ நிகர லாபம் பார்க்கலாம். இப்போ மொத்த அந்த ஆண்டு வருமானம் வந்து 2,68,000 மைனஸ் செலவு 1,50,000. அப்போ அதை கழிச்சா 1,18,000. அப்போ வருஷத்துக்கு 1,18,000. அப்போ மாதத்துக்கு சராசரியாக 9,800 தான் நிகர லாபமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பண்ணை வந்து நம்ம சரியாக கவனித்து நிர்வாகம் பண்ணோம் அப்படின்னா தீவன செலவு குறைக்கலாம். சந்தை விலை வந்து சாதாரணமாக இருந்துச்சுன்னா இந்த லாபம் வந்து இன்னுமே அதிகரிக்கும். இந்த கணக்கு வந்து உங்கள் வீடியோவில் ஒரு உதாரண கணக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையான அந்த லாபம் வந்து உங்கள் பகுதி, அந்த இனத்தேர்வு, தீவன மேலாண்மை, சந்தை விலையை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? அதனால் ஆடு வளர்ப்பும் கோழியும் சேர்ந்தே நம்ம செய்யலாம். ஏன்னா அதுவும் ஒரு நல்ல தொழிலும் கூட. ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஆடு வளர்ப்பு மற்ற கால்நடைகள் ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க, மாடு கோழியை இதை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதோ வீடியோ போடணும்னு நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பழைய வீடியோக்குள்ளே கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கோழியும் இருக்குது, நாங்கள் ஆடு வச்சுருக்கோம், மாடும் இருக்குது. இது எல்லாமே வந்து பெரிய ஃபேமிலினால அப்பப்போ நிறைய பேர் இருக்கனால பார்த்துக்குவாங்க. அவங்க ஒரு ஆள் ஆடு ஒரு ஆள் மாடு அந்த மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்துக்கிடுவாங்க. அதே மாதிரி தீவனம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போகாது. மாடு வந்து கம்மியானதாக இருக்குது. அதனால் வந்து இப்போ நாற்று இருந்துச்சுன்னா நாற்று வச்சுருந்தோன்னா அதை வந்து அறுத்துட்டு வந்து போடுவாங்க. அதுக்கு தீவனமும் போடுவாங்க, அதுக்கு தண்ணி வைக்க இது பண்ண. அதே மாதிரி கோழிகளுக்கும் பார்த்திங்கன்னா அரிசி, முக்கால்வாசி அதுக்கு அரிசி தான். முக்கால்வாசி இங்கே வந்து ஃபுல்லாக விளைச்சல் நல்லா இருக்குது பார்த்திங்களா. அங்கங்கே போய் வந்து கோழிகள் வந்து போயிட்டு வரனால அதுக்கு வந்து தனியாக தீவனம் போடணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது. ஏன்னா சுற்றி இது கிராமம் தானே, அதனால் வந்து அந்த அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் ஆடு வளர்ப்பும் கோழி வளர்ப்பும் சேர்ந்து செய்யலாம், நல்லா வருமானம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.